வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நம்மவர் உலகநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. டெல்லிக்கு அடிக்கடி போறது, அந்த நாடாளுமன்ற மீட்டிங் அட்டன் பண்றதுனால டெல்லியில அதிகமாக அவர் இருக்காரு. டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் ஆகும் பொழுது இந்த ஏர்போர்ட் சந்திப்புகள் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. ஏன்னா அந்த இண்டிகோ ஃப்ளைட் லேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏர்போர்ட் லவுஞ்சில் மீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அனுபம் கேர் ஹிந்தியில மிக முக்கியமான நடிகர். அவர் உலகநாயகன் கமலஹாசனை ஏர்போர்ட்ல மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 1 hour ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவர் உலகநாயகன் கமலஹாசனுடைய நடிப்பு திறமை, அவருடைய வெர்சட்டாலிட்டி, அவருடைய மாறுபட்ட நடிப்பு, அதை பற்றிலாம் பாராட்டுறாரு. அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டேன் நடிப்புல. ஏன்னா அவருடைய கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணோம்னா அது நிறையா வருது. மற்றவங்களுக்கெல்லாம் 5 படம் 4 படம் 3 படம் தான் இருக்கும். இவருக்கு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு எடுத்தாலே 50 படத்துக்கு மேலே வருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரேர். இவருடைய கெரியர் மாதிரி ஒருத்தருக்கு அமைகிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ நானும் அவரும் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசணும். பல்வேறு டாபிக்ஸ், உலகத்தில் உள்ள எல்லாத்த பற்றி பேசிட்டோம். உலக சினிமா, கே பாலச்சந்தர், ரஜினிகாந்த், எங்களுக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு சொல்லி பெரிய கான்வர்சேஷன் போச்சு. உங்களுடைய விஸ்டம், வார்ம்த், அப்ரிசியேஷன், லவ், ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு அனுபம் கேர் உலகநாயகனுக்கு நன்றி சொல்லியிருந்தாரு. அதுக்கு ட்விட்டர்லயே பதில் போட்டார் உலகநாயகன். So nice of you, Anupam ji, to reflect our meeting with such warmth. Your work reflects a lifelong commitment to world cinema and fearless exploration. A conversation I will also cherish அப்படின்னு சொல்லி உங்களுடைய நடிப்பு அவ்வளவு சிறப்பானது. நீங்க ஏன்னா அவர் இங்கிலீஷ் படங்கள் கூட நடிச்சிருக்காரு. அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் தைரியமா. ஃபியர்லெஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நானும் உங்களுடைய கான்வர்சேஷனை ரொம்ப செரிஷ் பண்றேன்னு சொல்லி உலகநாயகனும் அவருக்கு பதில் போட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 2 பேருடைய போஸ்டுமே நல்லா இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் நீதி மையம் தலைவர் MP கமலஹாசன் அவர்கள் நிதின் கட்கரிக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவருடைய முதல் கேள்வி, அதாவது E20 பெட்ரோல் பயன்படுத்துறத பத்தி கேட்டிருந்தாரு. அதனால வாகனத்தோட மைலேஜ் தொடர்பாக கேள்வி கேட்டிருந்தாரு. இதனால எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு. அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. அதாவது E20 பெட்ரோல் பயன்படுத்தப்படும் வாகனத்தின் மைலேஜ் தொடர்பாக பல அம்சங்களை ஆய்வு செய்ததில் வாகன இயக்குத்திறன் அளவுகோல்களில் எந்த பிரச்சனையும் பதிவாகவில்லை. மைலேஜ் என்பது எரிபொருளை மட்டும் சார்ந்ததல்ல, ஓட்டு முறை, ஆயில் மாற்றம், ஏர் ஃபில்டர் தூய்மை உள்ளிட்ட பல காரணிகள் சார்ந்தது அப்படின்னு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளை பயனுள்ள கேள்விகளை கேட்பார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய், தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கு வேணாலும் அவர் அதை பண்ணலாம். அதை பல நலப்பணிகள் அவர் பண்ணலாம். இப்ப லேட்டஸ்டா கடலாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாராந்தை, காணிக்கூர் மற்றும் வாகைக்குளம் ஊராட்சிகளின் தலைவர்கள் கருப்பையா, தென்னரசி செல்லப்பாண்டியன், திரு ஜெயலட்சுமி வடமலை, இவங்கெல்லாம் நம்முடைய மக்கள் நீதி மையம் பொதுச் செயலாளர் அருணாச்சலத்தை சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 3 ஊராட்சி தலைவர்களும் தங்கள் ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்ட வேண்டிய திட்டங்களின் நிதியினை மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திரு கமலஹாசன் அவர்களின் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கொண்டு அதற்கான கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அந்த மனுக்களை பெற்றுட்டு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நற்பணிகள் பண்ணலாம். ஏன்னா தொகுதி மேம்பாட்டு நிதிங்கிறது வருடத்துக்கு 5 கோடி, அதில் ஏராளமான பணிகள் பண்ணலாம். அதில் தான் இந்த 3 ஒன்றியத்திலேருந்து உதவி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக செய்வார். செக் பவுன்ஸ் ஆன விஷயத்துல லிங்குசாமிக்கு 1 ஆண்டு சிறை அப்படின்னு செய்திகள், அந்த செய்தி ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பரபரப்புக்காக ஒரு செய்தியை போட்டுருவாங்க. அதுல கடைசியா என்ன நடந்திருக்கு, அதாவது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னவோ அதை தானே போடணும். ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்சே நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ன ஸ்கோரோ அதை மட்டும் போட்டு விட முடியாதுல்ல. இன்னைக்கு முடியிறப்ப 2 இன்னிங்ஸையும் போடணும்ல. ஒரு T20 மேட்ச்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் அடிச்சதை மட்டும் போட்டா அது ஸ்கோர் கிடையாது இல்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 35 லட்சம் ரூபாய் செக் மோசடி தொடர்பாக இயக்குனர் லிங்குசாமி அவரது சகோதரர் சுபாஷ் சந்திர போஸுக்கும் 1 ஆண்டு
சிறை தண்டனை விதித்திருக்கிறது சென்னை அள்ளிக்குளம் நீதிமன்றம் அப்படிங்கிற செய்தியை பரபரப்பா போட்டாங்க. பட் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார் லிங்குசாமி. அதாவது என் மீதும் என் நிறுவனத்தின் மீதும் பேஸ்மென்ட் பைனான்ஸ் நிறுவனத்தின் காசோலை வழக்கு மற்றும் ஆவணச்சட்டம் 138 கீழ் தாக்கல் செய்தனர். அவ்வழக்கில் இன்று 19 பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளனர். மேலும் நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாள் கால அவகாசம் வழங்கியுள்ளனர். நாங்கள் இதை சட்டப்படி மேல்முறையீடு செய்து எங்கள் மீதும் எங்கள் நிறுவனத்தின் மீது போடப்பட்ட பொய் வழக்கை சட்டப்படி மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். எங்கள் மீது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பொய்யான செய்தியை கூறி வருகிறார்கள். அப்படியான செய்தியை பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் யாரும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மீது பரப்பப்படும் வதந்திகள் பொய்யானவை என்று கூறிக்கொள்கிறோம். நீட்டா திருப்பதி பிரதர்ஸ் சார்பாக சுபாஷ் சந்திர போஸ் லிங்குசாமியும் சொல்லிட்டாங்க. அதனால அதெல்லாம் முழுக்க வதந்திகள். எஸ்ஐஆர் அதுல இப்ப அதை பதிவேற்றிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 97 லட்சம் ஓட்டாளர்களோட அவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியா பார்த்தோம்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 97,37,832 அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது செத்து போனவங்க, அதே மாதிரி டபுள் என்ட்ரி ஆனவங்க, இந்த மாதிரியான ஆட்களோட பேரை தான் நீக்குவாங்க. ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஓட்டு இருந்து நீங்க எலிஜிபிலிட்டி இருந்து நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க திருப்பி விண்ணப்பிக்கலாம். அதாவது வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் பிஎல்ஓ இஆர்ஓ சாவடி முகர்வர்கள் அல்லது ஆன்லைன் மூலம் ஜனவரி 18 வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக அனைத்து பூத்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த அரசியல் சாணக்கியர் பிஸ்மி எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அவர் எந்த வேட்பாளர் பட்டியலேருந்து ஒரு பேரை கூட நீக்கல, ஏற்கனவே இருக்கிறதான் திருப்பி அப்லோட் பண்ணியிருக்காங்க, மக்களோட பணத்தை வீணடிச்சிருக்காங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏகப்பட்ட வேட்பாளர்களோட பேர் நீக்கப்பட்டிருக்கு. சென்னையிலலாம் நிறைய பேர், சென்னையிலலாம் கிட்டத்தட்ட 30% வேட்பாளர்கள் இவங்களோட பேரு ஓட்டாளர்களுடைய பேரு ஓட்டர்ஸ் அவங்களுடைய பேரு நீக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது யாரையுமே நீக்கலன்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இவரெல்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. சுத்தமா எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம இவரெல்லாம் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பெரிய அரசியல் சாணக்கியர்னு 97 லட்சம் மொத்தமா நீக்கி இருக்காங்க. ஒருத்தர் கூட நீக்கலன்னு பதிவு போடுறாரு. பராசக்தி ஜனவரி 10ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு நேற்றுக்கு ஒரு செய்தி இன்செக்யூர்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சிவகார்த்திகேயனை திட்டி, ஏன் பொங்கலுக்கு 2 படம் வரக்கூடாதா, ஒரே நாள்ல கிளாஷ் ஆனாதான் என்ன, ஒரு காலத்துல 10 படம் 8 படம்லாம் ரிலீஸ் ஆகி அப்ப ஓடி ஜெயிச்சவங்க தான் கமல் ரஜினி எல்லாம். இவங்க ஏன் இவ்வளவு இன்செக்யூர்டா இருக்காங்க அப்படின்னு தெரியல. சிவகார்த்திகேயனை கண்ணாப்புண்ணான்னு திட்டி அவருக்கு நன்றி இல்லையா அப்படின்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. என்ன நன்றிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் கேட்டிருந்தாரு. இப்ப ஜனவரி 14 தான் வருதுன்ட்டாங்க.